வணக்கம் மதுமிதாவின் காற்றுவெளி நேயர்களே. இன்றைய கதை வாசிப்பு நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது எழுத்தாளர் பாவண்ணன் அவர்கள் எழுதிய சிறுகதை சாம்பல். இது என்ன புது சடங்கா இருக்குது? எங்கள் தாத்தா பாட்டி சின்ன தாத்தா யாருக்குமே இப்படி செஞ்சதில்லை என்றாள் சுந்தரி. எரிச்சதுக்கு மறுநாள் பால் ஊற்றுறதுக்கு சுடுகாட்டுக்கு போவாங்க. அங்கே ஒரு பிடி சாம்பலை எடுத்து ஒரு சொம்பில் போட்டு துணியால் மூடி கட்டிடுவாங்க. அப்புறம் நேராக ஸ்ரீரங்கப்பட்டணம் போய் கரைச்சிட்டு வந்துடுவாங்க. அதைத்தான் நான் பார்த்துருக்கேன். வேலு உடனடியாக எந்த பதிலையும் சொல்லவில்லை. பெருமூச்சுடன் தலையை மட்டும் மேலும் கீழும் அசைத்து கொண்டான். அவள் முகத்தை அக்கணத்தில் அவனால் நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை. பிறகு மெல்லிய குரலில், சாகர நேரத்தில் ஒரு ஆள் காசிக்கு போய் என் சாம்பலை கங்கையில் கரைச்சிடுப்பான்னு சொல்லும்போது முடியாதுன்னு சொல்ல மனசு வரல என்று சொல்லிவிட்டு நிறுத்தினான். அந்த இடைவெளியில், ஆமாம், சொல்கிறவங்க வாய் சுழுவாக சொல்லிட்டு போயிட்டாங்க, அதுக்கு உண்டாகிற செலவுக்கு இப்போ யார் பணம் தருவா என்றபடி ஒரு கேள்வியை எழுப்பினாள் சுந்தரி. உடனடியாக அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் அமைதியாக இருந்தான் வேலு. பள்ளிக்கு செல்வதற்காக சீருடை அணிந்திருந்த பெரிய மகள் மற்ற இரு பிள்ளைகளுக்கும் சீருடையை அணிந்து கொள்ள உதவுவதை அவன் கண்கள் கவனித்தபடி இருந்தன. அந்த அமைதியால் ஊக்கம் கொண்ட சுந்தரி, காசிக்கு போய் வர்றதுன்னா அல்சூரிலேருந்து மெஜஸ்டிக் போய் வர்ற மாதிரின்னு நினச்சிட்டியா? போவ 2 நாள் வர 2 நாள் வேணும், செலவுக்கு பணமும் வேணும் தெரியுமா என்று கேட்டாள். அப்போதும் அவன் வாய் திறக்கவில்லை. மௌனமாக முகத்தை திருப்பி நடுவீட்டில் சுவரோரமாக ஒரு துணியால் சுற்றி வைக்கப்பட்டிருந்த வெண்கலச் செம்பின் பக்கமாக பார்வையை திருப்பினான் வேலு. அதற்குள் தான் சாம்பல் இருந்தது. அதற்கு மேல் மாலையிட்ட அப்பாவின் படம், அருகில் ஒரு விளக்கு. அவன் அப்பா நல்ல உறுதியான மனிதர். மார்க்கெட்டில் பல ஆண்டுகள் மூட்டை தூக்கி உரமேறிய உடல். அங்கே அரிசி மண்டி வைத்திருந்த ஜெயராமன் உடையார் அல்சூரில் ஒரு ரைஸ் மில்லை தொடங்கிய போது அப்பாவுக்கு மாதச்சம்பளம் பேசி தன்னோடையே வைத்து கொண்டார். சாமராஜபேட்டையில் தங்கியிருந்த வாடகை வீட்டை காலி செய்துவிட்டு அல்சூரில் வேறொரு வாடகை வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் அப்பா. அவருடைய நேர்மையும் உழைப்பும் அவருக்கு மதிப்பை தேடி கொடுத்தது. முதலாளியோடும் அவர் குடும்பத்தாரோடும் பழகி பழகி பல விஷயங்களை அவர் தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து கொண்ட பல விஷயங்களில் ஒன்றுதான் காசி பயணம். சுந்தரி அந்த சாம்பல் செம்பை உற்று பார்த்தாள். அவளால் அதை ஒரு மனிதராக பார்க்க முடியவில்லை. காசி திட்டத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்றொரு வெறி மட்டும் அவளை ஆட்டி படைத்தது. காசிக்கு போய் கங்கையில் கரைச்சாதான் சாம்பல் கரையுமா? வேற இடத்துல கரையாதா என்று தொடங்கினாள். ஏன் கரையாது? எங்கே கரைச்சாலும் கரைஞ்சு தான் போகும். என்னமோ ஒரு நம்பிக்கை, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்காது, பரம்பரைக்கு புண்ணியம், அப்படி ஏதோ ஒன்று. காலங்காலமாக அந்த நம்பிக்கையோடு செய்கிறவங்க உலகம் முழுக்க இருக்கிறாங்க தானே என்று பொதுவாக சொன்னான். ஆமாம் என்றபடி முகவாயை தோள் பக்கம் வளைத்து இடித்து கொண்டாள் சுந்தரி. அவளுக்கு வேலு சொன்னது புரியவில்லை. ஆனால் எரிச்சல் மட்டும் பெருகி வந்தது. சுந்தரியோடு சுமூகமாக உரையாடுவது என்பதே முடியாத காரியம். எப்போதுமே ஒரு கசப்பு, எரிச்சல், வருத்தம். சுடு தண்ணீரை காலில் ஊற்றி கொண்டவளைப் போல கடுகடுவென்றுதான் அவளுடைய பேச்சு இருக்கும். ஒரு கீரைக்கட்டு வாங்கி வர தெரியாதா? வெம்பி போன பழம் எது, நல்ல பழம் எதுன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியாதா? 6 மணிக்கு வர சொன்னால் 7 மணிக்கு வந்தால் என்ன அர்த்தம்? என் பேச்சுக்கு ஒரு மதிப்பே இல்லையா என்று எதை தொடங்கினாலும் எரிச்சலோடு தான் தொடங்குவாள். சரியோ தப்போ என்னமோ ஒன்று, வயசான மனுஷன், எவ்வளோ செலவு பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்சம் செலவு செஞ்சு அவருடைய கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுல நமக்கு என்ன நஷ்டம் வந்துட போகுது? நஷ்டமே கிடையாது, எல்லாமே இந்த வீட்டில் லாப கணக்கு தான். 10-12 வருஷமாக அதைத்தான் பார்க்குறேனே, தெரியாதா என்ன? செலவு என்ன நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டா வருது? தானாக வருது. வந்தால் கடனை உடனே வாங்கி சமாளிக்க வேண்டியது தான். அது சரி, ஏற்கனவே சாவு எடுக்க செஞ்ச செலவையே கணக்கு பார்த்து முடியலை. அன்னைக்கு என் காதில் போட்டிருந்த கம்மலை வாங்கி போய் அடகு வச்சு பணம் வாங்கியாந்தது ஞாபகம் இருக்குல்ல? இருக்குது. நான் என்ன இல்லைன்னு நான் சொன்னேன்? இப்போ எதுக்கு அதை சொல்லி குத்தி காட்டுற? செலவோடு செலவாக இதையும் செஞ்சு முடிச்சிடணும்னு தான் சொன்னேன். அப்போ தான் நிம்மதியாக இருக்கும். இனிமேல் கலட்டி கொடுக்க என்ன இருக்குது? தாலியைத்தான் கலட்டி கொடுக்கணும். ஐயோ, காலங்காத்தால ஏன் இப்படி அபசகனமாக பேசுகிற நீ? உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதா? வாழற பொம்பளை மாதிரியா பேசுகிற? ஒரு வேகத்தில் சுந்தரியை அடிப்பதற்கு கையை ஓங்கிவிட்டான். ஆனால் அக்கணத்திலேயே மனம் மாறி நிறுத்திவிட்டான்.
ஓங்கிய கையால் தன் தலையிலேயே பட் பட்டென்று அடித்து கொண்டான். புத்தக பைகளோடு தயாராக நின்றிருந்த பிள்ளைகள் அக்காட்சியை பார்த்து மிரட்சியுற்று பின்வாங்குவதை பார்த்து அவசரமாக விலகி வந்து சுவரோரமாக வந்து உட்கார்ந்து கொண்டான். எதுக்கு நிறுத்திட்ட? எண்ணெயை அடித்து கொண்டு சாம்பலாக்கிடு. தினமும் செத்து செத்து சாம்பலாகிறதை விட ஒரேடியாக போய் சேர்ந்துடுறேன் என்று கூச்சலிட்டாள் சுந்தரி. அவன் சோர்வுற்றவனாக உணர்ந்தான். விழியோரமாக திரண்ட கண்ணீர் துளியை விரலை உயர்த்தி துடைத்தான். வாங்கடா பசங்களா, இந்த பேச்சு இன்னைக்கு ஓயாது, ஸ்கூலுக்கு நேரமாயிடுச்சு என்றபடி பிள்ளைகளை அழைத்து கொண்டு வெளியே சென்றான். சுந்தரி அவனை தொடர்ந்து பின்னாலேயே வந்தாள். நீ காசிக்கு போய் கரைச்சாலும் சரி, ராமேஸ்வரத்துக்கு போய் கரைச்சாலும் சரி, சட்டு புட்டுன்னு சீக்கிரம் முடி. நடுவீட்டில் ரொம்ப நாள் வச்சுக்கிறது சரியில்லை. சின்ன பிள்ளைக இருக்கிற வீடு, அது ஞாபகத்தில் இருக்கட்டும். அவன் அவள் பக்கம் திரும்பாமலேயே பிள்ளைகளுடைய புத்தகப்பைகளை வாங்கி சைக்கிள் ஹேண்ட்பாரில் இருபுறங்களிலும் மாட்டி தொங்கவிட்டான். பிறகு முன்பக்கமும் பின்பக்கமுமாக அவர்களை உட்கார வைத்து கொண்டு சைக்கிளை மிதித்து கொண்டு சென்றான். உயிரோடு இருந்த காலத்தில் அவன் அப்பா அவனிடம் பல முறை கேட்டிருக்கிறார். எதுக்குடா அவ கூட சண்டை போட்டுக்கினே இருக்கிற? ஒரு நாளைக்காவது நிம்மதியாக கஞ்சி குடிக்கிறியா? உங்களுக்குள்ளே எதுக்குடா சண்டை வருது? உங்கள் அம்மாவும் நானும் 30 வருஷம் ஒன்றா வாழ்ந்திருக்கோம். ஒரு நாள் கூட எங்களுக்குள்ளே சண்டையே வந்ததில்லை தெரியுமா? சண்டெல்லாம் எதுவும் இல்லைப்பா. நீங்கள் 2 பேரும் ஒருத்தவங்கள பார்த்து ஒருத்தவங்க பேசிக்கிறதுக்கு வேறு என்னடா பேர் சொல்கிறது? அது ஒன்றும் இல்லைப்பா, சாதாரண விஷயந்தான், விட்டு தள்ளுங்கப்பா. கடைசி வரை அவர்களுக்குள் நிகழும் மோதலுக்கான காரணத்தை சொல்லாமலேயே மறைத்து விட்டான். அதை தெரிந்து கொண்டு அவர் மனவேதனைப்படுவதை விட தெரியாமலேயே போவது நல்லது என்று அவன் முடிவு செய்து விட்டான். வேலுவின் அப்பாவும் சுந்தரியின் அப்பாவும் பால்யகால நண்பர்கள். ஒரு காலத்தில் இருவருடைய வீடுகளும் சாமராஜபேட்டையில் அருகருகில் இருந்தன. ஆரம்பத்தில் இருவரும் மார்க்கெட் கடைகளில் மூட்டை தூக்கியவர்கள். அப்பா அல்சூர் பக்கம் வந்த பிறகுதான் தொடர்புகள் குறைந்து விட்டன. வேலுவுக்கு திருமணம் செய்து வைக்க பெண் பார்க்க தொடங்கி 2 வருஷங்கள் பறந்துவிட்ட நிலையில் ஏதேதோ காரணங்களால் எந்த சம்பந்தமும் அமையாமல் போய்கொண்டே இருந்தது. பழைய நண்பன் என்கிற உரிமையில் சுந்தரியின் அப்பாவோடு பேசி திருமணத்தை நடத்தி வைத்தார். மேடையில் மாலை மாற்றிக்கொள்ளும் சமயத்தில் வேலுவை சுந்தரி நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. குனிந்த வாக்கில் கைகளை மட்டும் உயர்த்தி மாலையை அவன் கழுத்தில் சூட்டினாள். அக்கணத்தில் புதுப்பெண்ணுக்குரிய வெட்கம் என அதை அவன் நினைத்து கொண்டான். ஆனால் அவள் முகத்தில் கொஞ்சம் கூட மலர்ச்சியே இல்லை என்பதை அவன் போக போகத்தான் கவனித்தான். விருந்து சமயத்தில் அருகில் அமர்ந்து சாப்பிடும்போது அவன் அதை உறுதி செய்து கொண்டான். அவள் கை விரல்கள் இலையில் வைத்திருந்த சோற்று குவியலில் அலைந்தபடியே இருந்தன. அன்று பின்கட்டுக்கு சென்று கை கழுவி விட்டு திரும்பும்போது சுந்தரியின் அப்பா, வேலுத்தம்பி, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் என்று சொல்லிக்கொண்டே நெருங்கி வந்து அவனை நிறுத்தினார். சொல்லுங்க மாமா என்றபடி கைக்குட்டையில் கைகளை துடைத்து கொண்டே நின்றான் வேலு. தம்பி, என் பையனுக்கு உன் பொண்ணை தரியான்னு அப்பா கேட்டதும் ஒரு சந்தோஷத்தில் எதையும் யோசிக்காமல் சரின்னு சொல்லிட்டேன். என் மனசுலையும் அப்படி ஒரு ஆசை இருந்ததுன்னு வச்சுக்கலாம். ஆனால் என் பொண்ணு 2 மனசாக இருந்தா. எங்கன்னா ஸ்கூலில் வேலை செய்கிறவன், ஆஃபீஸில் வேலை செய்கிற மாதிரி ஆளுங்களை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசை போல். நான் எவ்வளவோ எடுத்து சொல்லித்தான் ஏற்றுக்க வச்சுருக்கேன். கொஞ்சம் முரட்டுத்தனம் உள்ள பொண்ணு தான், ஆனால் குணத்தில் தங்கம். நீயே போக போக புரிஞ்சுக்குவ. விஷயத்தை யாரு காதலையும் போடாமல் நீ தான் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக வழிக்கு கொண்டு வரணும். பழக பழக தானாகவே புரிஞ்சுக்குமாம்மா, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க என்று தன்னம்பிக்கையோடு சொன்னான் வேலு. ஆனால் அவள் மனசில் அடைத்து கொண்டிருக்கும் கசப்புகளை அவனால் கொஞ்சம் கூட அகற்ற முடியாமலேயே போய்விட்டது. வாய் பேச்சுக்களும் கருத்து மோதல்களும் தவிர்க்க முடியாததாகிவிட்டன. பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை விட்டுவிட்டு திரும்பும்போது அவன் மனம் முழுக்க பணத்தை புரட்டும் சிந்தனையிலேயே மூழ்கி இருந்தது. யாரிடம் கடன் கேட்பது என்று புரியாமல் குழம்பினான். ஏற்கனவே அவன் பலரிடம் கை நீட்டி கடன் வாங்கியிருந்தான். சோமேஸ்வரர் கோயிலுக்கு அருகில் முதலாளியின் வீட்டை கடக்கும்போது அவரிடமே ஒரு வார்த்தை கேட்டு பார்த்தால் என்ன என்று தோன்றியது. கடையில் வைத்து கேட்பதை விட வீட்டில் சந்தித்து கேட்பதுதான் சரியாக இருக்கும் என்று அவனுக்கு தோன்றியது. மிதிவண்டியை அவர் வீட்டுக்கு அருகில் நிறுத்திவிட்டு அழைப்பு மணியை அழுத்தினான். முதலாளியின் மனைவி வந்து கதவை திறந்தார். வாவேலு, எல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்ச மாதிரி தாம்மா, ஒரு சின்ன வேலை மட்டும் பாக்கி இருக்குதுங்க. அதற்குள் மேலாடையை போட்டு கொண்டபடி முதலாளியே வெளியே வந்தார். என்னடா அது சின்ன வேலை பெரிய வேலைன்னு என்று கேட்டார். அவன் அவசரமாக அவருக்கு வணக்கம் சொன்னான். அப்பா சாம்பல் இருக்குதுங்க, அதை கரைச்சிட்டு வரணும்.
அது என்னடா பெரிய வேலை, வழக்கமாக எல்லாரும் செய்கிற வேலை தானே, அதை செய்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம்? அப்பாவுக்கு சாம்பலை காசியை கொண்டு போய் கங்கையில் கரைக்கணும்னு ஒரு விருப்பம். காசியிலையா? ஏன் அங்கே? என்னமோ அவருக்கு அப்படி ஒரு ஆசைங்க. உயிர் பிரியறதுக்கு முன்னால் தாங்க வாய் விட்டு சொன்னார். போக வர நிறைய செலவாகுமே வேலு. ஆமாம், அதுக்காகத்தான் ஐயாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஒரு 5000 கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். என்ன வேலு இது? என்னமோ 5 ரூபா கொடுன்னு கேட்குற மாதிரி ரொம்ப வாய் சுழுவாக கேட்குறியே. அவ்வளோ பணத்துக்கு திடீர்னு நான் எங்கே போவேன்? நம்ம பிஸ்னஸே ரொட்டேஷனில் ஓடுற பிஸ்னஸ் தானே வேலு, உனக்கு தெரியாததா? ஒரு 4000 கிடச்சா கூட சமாளிச்சுக்குவேன். ஐயோ, உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. நான் என்ன வச்சுக்கிட்ட வஞ்சகம் பண்ணுறேன்? இருந்தால் உனக்கு கொடுக்காம வேறு யாருக்கு கொடுக்க போகிறேன் சொல்லு? எங்கெங்கேயோ முட்டி மோதி பார்த்துட்டீங்க, எங்கேயும் சாயலை. ஒரு 2000 பார்த்து கொடுக்கணும். முதலாளி ஒரு கணம் எதுவும் பேசாமல் அவன் முகத்தையே பார்த்தார். பிறகு ஒரு பெருமூச்சுடன், வேற எங்கேயாவது முயற்சி செஞ்சு பாரு வேலு, உன் கூட்டாளி ஆளுங்க கிட்ட பேசி புரட்ட முடியுமான்னு பாரு. சீக்கிரமாக காரியத்தை முடிச்சுட்டு கடைக்கு வந்து சேரு என்று சொன்னபடி கையில் இருந்த துண்டை உதறியபடி நடந்து சென்று அருகில் இருந்த துணிக்கொடியில் விரித்து போட்டுவிட்டு உள்ளே சென்றார். வேலு ஏமாற்றத்துடன் முதலாளியின் மனைவியுடைய முகத்தை பார்த்தான். ஒரே இடத்துல எதுக்கு எதிர்பார்க்குற வேறு? சாவுன்னு செய்தி வந்ததும் ஐயா தானாகவே உன்னை பார்த்து பணம் கொடுத்துட்டு வந்தார் இல்லையா? அப்போ இருந்தது கொடுத்தாரு, இப்போ இல்லை. என்ன செய்ய முடியும் சொல்லு? 4 இடத்துக்கு போய் பாரு, எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்கும். கண் பார்வையாலேயே போய் வா என்று சொல்லிவிட்டு அவரும் வீட்டுக்குள் போய்விட்டார். வேலுவுக்கு வீட்டுக்கு செல்வதில் விருப்பமில்லை. கருமாதியை பற்றி யோசிப்பதா, காசியை பற்றி யோசிப்பதா என்று புரியாமல் குழம்பினான். 5ஆம் நாளோ 7ஆம் நாளோ தலையை மலித்து கொண்டு வந்து வீட்டில் எளிமையாக படைத்து விட்டால் போதும், கருமாதி வேலை முடிந்துவிடும். செலவும் அதிகமில்லை. ஆனால் காசி பயணம் அப்படி இல்லை, ஏராளமாக செலவாகும். ஏதேதோ யோசனைகளில் மூழ்கியபடி சைக்கிளை மிதித்தான். மர்ஃபி டவுன் சிக்னலில் நின்றிருந்த சமயத்தில் அவனுக்கு பக்கத்தில் ஒரு காய்கறிகள் பரப்பிய ஒரு தள்ளுவண்டி வந்து நின்றது. அதை பார்த்ததும் அவன் சிங்காரத்தை நினைத்து கொண்டான். மர்ஃபி டவுன் மார்க்கெட்டுக்குள் சென்று தேடினால் அவன் வண்டியை கண்டுபிடித்து விட முடியும் என்று தோன்றியது. உடனே சைக்கிளிலிருந்து இறங்கி இடது பக்கமாக தள்ளிக்கொண்டு மார்க்கெட் பக்கமாக சென்றான். பாதையோரமாக சாக்குகளை விரித்து வைக்கப்பட்ட கடைகளும் தள்ளுவண்டி கடைகளும் பாதையை அடைத்து கொண்டிருந்தன. மக்கள் கூட்டம் போவதும் வருவதுமாக இருந்தது. ஒரு வாதா மரத்தடியில் வண்டியை நிறுத்தி வைத்திருந்த சிங்காரத்தை பார்த்ததும் அவனுக்கு நிம்மதியாக இருந்தது. சிங்காரமும் அவனை பார்த்து விட்டான். வாடா வாடா, கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டியா? கருமாதியை எப்படி என்னைக்கு வச்சுக்கலான்னு திட்டம்? எல்லாரையும் கூப்பிட்டு செய்ய போறியா, இல்லை வீட்டோடையே செஞ்சு முடிச்சுக்க போறியா என்று கேட்டுக்கொண்டே பக்கத்தில் வந்தான். அதுக்காகத்தான் அலைஞ்சிட்ருக்கிறேன் சிங்காரம் என்று பெருமூச்சுடன் சைக்கிளை ஓரமாக நிறுத்திவிட்டு பக்கத்தில் வந்து நின்றான். பணத்தேவையை பற்றி விளக்கமாக எடுத்து சொன்னான். கடைசியில், எப்படியாவது ஒரு 2000 ரூபாய் புரட்டி கொடுக்க முடியுமா சிங்காரம் என்று கேட்டான். இந்த வண்டியில் இருக்கிற எல்லா சரக்கையும் விற்றா கூட என்னால் 2000 ரூபாய் புரட்ட முடியாது. எங்கிட்ட போய் 2000 கொடுன்னு சொன்னால் எங்கே போகிறது வேலு? நீயும் என்ன மாதிரி தானே சிங்காரம், உன்கிட்ட இருக்காதுன்னு எனக்கு தெரியாதா? எங்கேயாச்சும் புரட்டி கொடுப்பேன்னு தான் கேட்டேன். என்னை நம்பி யார்கிட்ட இங்கே கடன் கொடுப்பாங்க? நகை ஏதாச்சும் இருந்தாலாவது அடகு வச்சு வாங்கலாம், ஒரு நம்பிக்கையில் கொடுப்பானுங்க. சுந்தரி போட்டிருந்த கம்மலை அடகு வச்சு தான் சாவு எடுக்கிற செலவை சமாளித்தோம். இப்போது மறுபடியும் நகைக்கு எங்கே போகிறது சிங்காரம்? இங்கே ஒரு நம்பிக்கையில் கைமாத்தா கொடுக்குறவங்க யாரும் இல்லையா? நம்பிக்கையா? இங்கேயா? நல்லா கேட்டப்போ, பணங்கிறது பேச்சு வந்துட்டா போதும், ஒவ்வொருத்த மூஞ்சியும் ஒவ்வொரு மாதிரி மாறிடும். அண்ணன் தம்பியானாலும் வாயும் வயிறும் வேறு தானே. வட்டிக்குன்னா கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்க வேலு. ஆனால் உன்னால் டெய்லி வட்டி கட்ட முடியுமா? டெய்லியா? இங்கே இருக்கிற சிஸ்டம் அந்த மாதிரி தான். 100 ரூபா வாங்கினா டெய்லி சாயங்காலம் அசல் கணக்கில் 10 ரூபா, வட்டி கணக்கில் 10 ரூபா கொடுக்கணும். உன்னால் முடியுமா? ஐயோ, அப்போ பணம் கிடைக்காதா? போன வருஷம் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட 1000 ரூபா பணம் குறையுதுன்னு சொன்ன சமயத்தில் நீ தான் கொடுத்த. அந்த மாதிரி கிடைக்கும்னு நினச்சிட்டு வந்தேன். என்னப்பா வேலு நீ புரியாமல் பேசுகிறைய? அது என் சொந்த பணம், அப்போ கையில் இருந்தது கொடுத்தேன், இப்போ இல்லையே, என்ன செய்ய முடியும் சொல்லு? 2 நாட்கள் ஓய்வே இல்லாமல் நெருக்கமான நண்பர்களை அவரவர்களுடைய வீட்டுக்கே தேடிச் சென்று பார்த்தான். அவனால் எங்கும் பணத்தை புரட்ட முடியவில்லை. நானும் ஒன்று மாதிரி தாளம் போடுற ஆளு தானப்பா, இப்படி திடுதிப்புன்னு வந்து கேட்டால் எங்கே போகிறது சொல்லு என்றார் ஒருவர்.
என்னமோ 100 200னா எப்படியாவது பாடுபட்டு கொடுக்கலாம், திடீர்னு ஆயிரக்கணக்கில் கேட்டால் எங்கப்பா போகிறது என்றார் இன்னொருவர். இப்படி ஆளாளுக்கு ஒன்று சொன்னார்கள். பணம் மட்டும் புரளவில்லை. 5ஆம் நாள் மொட்டையடித்து கொண்டு வந்து வீட்டோடு கருமாதி படையலை முடித்து கொண்டான். பிறகு அந்த சாம்பல் களையத்தை ஒரு துணியில் வைத்து கட்டி மூடினான். எவருடைய கண் பார்வையிலும் படாதபடி வைப்பதற்கு வீட்டுக்குள்ளும் இடமில்லை, வெளியேயும் இடமில்லை. வத்தி பெட்டிகளை அடுக்கியது போல அடுத்தடுத்து வீடுகள் இருந்தன. வேறு வழி இல்லாமல் ஸ்டூல் மீது ஏறி பரனில் ஓரமாக கைப்படாத இடமாக பார்த்து களையத்தை வைத்துவிட்டு இறங்கினான் வேலு. கொண்டு போய் எங்கன்னா கரைச்சிட்டு வராமல் அதை எதுக்கு அங்கே வைக்கிற என்று சத்தமாக கேட்டாள் சுந்தரி. எங்கேயாவது கரைச்சிட்டு வான்னு சொன்னால் எங்கே போகிறது சுந்தரி? நானும் பணத்துக்கு முட்டாத இடமில்ல, கேட்காத ஆள் இல்லை, எங்கேயும் சாய மாட்டுது, நான் என்ன செய்கிறது சொல்லு என்றான். தற்சமயத்துக்கு உடனே கிளம்புறதெல்லாம் முடியாத கதைன்னு தோணுது. 2-3 மாதத்துக்குள்ளே பணத்தை சேர்த்துக்கிட்டு காசிக்கு போயிட்டு வந்துடலாம். அது வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும். எப்படியாவது போ, நான் சொல்கிறது என்னைக்கு தான் உன் தலையில் ஏறி இருக்குது என்று முணுமுணுத்து கொண்டே போய்விட்டாள் சுந்தரி. அவன் அமைதியாக கடைக்கு சென்றான். அடுத்த 1 மாதத்துக்குள்ளாவது எப்படியாவது பணத்தை புரட்டி எடுத்துக்கொண்டு காசிக்கு சென்று திரும்பி வர வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தான் வேலு. ஆனால் அது நடக்கவில்லை. அவன் படும் அவஸ்தைகளை பார்த்து மன வருத்தம் கொண்ட கணக்கு பிள்ளை அடுத்த மாதம் 10,000 ரூபாய் சீட்டு ஒன்றை எடுக்கப் போவதாகவும் அதிலிருந்து ஒரு தொகையை எடுத்து அவனுக்கு கடனாக கொடுப்பதாகவும் நம்பிக்கையூட்டினார். அவனும் அது கைக்கு கிடைத்துவிடும் என உறுதியாக நம்பி ஏதேதோ கனவுகளில் மூழ்கி இருந்தான். ஆனால் கணக்கு பிள்ளை சீட்டு எடுக்கிற சமயத்தில் அவர் மனைவியை மருத்துவமனையில் சேர்க்கிற அளவுக்கு உடல் நலம் கெட்டுவிட்டது. ஏதோ சிறுநீரக பிரச்சனை. அந்த சீட்டு பணம் முழுமையாகவே அவருக்கு தேவைப்பட்டது. வேற எங்கன்னா பார்த்துக்கலாம் சார், நீங்கள் முதல்ல ஆஸ்பத்திரி வேலையை பாருங்க என்று சொல்லிவிட்டான் வேலு. மாதங்கள் உருண்டு கொண்டிருந்ததே தவிர பணத்தை திரட்டும் முயற்சியில் அவன் தோற்று கொண்டே இருந்தான். காசிக்கு போகும் பயணத்தை தள்ளி வைப்பதை தவிர அவனுக்கு வேறு வழி தெரியவில்லை. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியவில்லையே என்னும் கவலை நாள்தோறும் அரித்தது. பரன் மீது வைக்கப்பட்டிருந்த களையத்தின் மீது பார்வை விழும்போதெல்லாம் காதருகே அப்பாவின் குரல் ஒலிப்பது போல தோன்றியது. நாளுக்கு நாள் சுந்தரியின் முனகல்கள் பெருகிக்கொண்டே சென்றன. அவனால் எதையுமே சுந்தரியிடம் சொல்லி புரிய வைக்க முடியவில்லை. காலையில் புறப்பட்டு சென்றால் இரவு வரைக்கும் கடைவேளையே சரியாக இருந்தது. மாதம் அவன் வாங்கி வருகிற சம்பளத்தில் செலவு போக மிச்சம் பிடிக்கிற பணம் புதிதாக உருவாகும் தேவைகளை சமாளிப்பதில் வேக வேகமாக கரைந்து போனது. ஒரு முறை பெரிய பொண்ணுக்கு டைஃபாய்டு காய்ச்சல் வந்து விட்டது. 10 நாட்களுக்கு மேல் வைத்தியம் பார்த்ததில் அதுவரை சேமித்த பணம் முழுக்க செலவாகிவிட்டது. இன்னொரு முறை சின்ன பையன் பள்ளிக்கூடத்தில் விளையாடும் போது கீழே விழுந்து கையை உடைத்து கொண்டான். அந்த கையை சரிப்படுத்த வைத்தியம் பார்த்ததில் செலவு கணக்கு எகிறிவிட்டது. எல்லா சிரமங்களுக்கும் அந்த சாம்பல் தான் காரணம் என்ற எண்ணம் சுந்தரியின் மனத்தில் கொதித்து கொண்டிருந்தது. எந்த பேச்சை தொடங்கினாலும் முடிவில் அந்த சாம்பலை பற்றி எரிச்சலோடு பேசினாள். ஏதோ இயலாமையின் வேதனை அவளை அப்படி பேச வைக்கிறது என நினைத்து அவள் சொற்களுக்கு அவன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. கேட்டும் கேட்காதவனைப் போல நடந்து கொண்டான். ஒரு நாள் காலையில் அவன் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் விட்டுவிட்டு திரும்பி வந்து வேலைக்கு புறப்படும் நேரத்தில் தோன்னு 6 மாதம் ஓடிப்போச்சு, இதுக்கு என்னைக்கு தான் ஒரு முடிவு கட்ட போற என்று பேச்சை தொடங்கினாள். ஏதோ சிந்தனையில் எதுக்கு என்று கேள்விக்குறியோடு அவள் முகத்தை பார்த்தான் வேலு. அந்த கேள்வி அவளை உசுப்பி விட்டது. இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இந்த சாம்பலை வீட்டுக்குள்ளேயே வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருப்ப? இது என்ன வீடா சுடுகாடா? அதை வீட்டுக்குள்ளே வச்சதுலேருந்து எல்லாமே தப்பாக நடக்குது. அது எதுவும் உனக்கு புரியலையா? என்னதான் அதுக்கு முடிவு? அவள் போட்ட சத்தத்தால் அவனால் உடனடியாக எதுவும் பேச முடியவில்லை. எல்லாமே அக்கணத்தில் நினைவுக்கு வந்து விட்டது. பெருமூச்சுடன் நிமிர்ந்து அந்த சாம்பல் செம்பு கிடக்கும் பரனை பார்த்தான். இந்த சாம்பலை வச்சுக்கிட்டு என்னால் இந்த வீட்டில் நிம்மதியாக ஒரு வாய் தண்ணி கூட குடிக்க முடியலை. நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு மறுநாள் என்ன ஆகுமோன்னு நினச்சி தூக்கமே இல்லாமல் போயிடுச்சு. உனக்கு தெரியாதா சுந்தரி, நானும் பணத்துக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே தானே இருக்கேன், எங்கேயும் புரள மாட்டுது. என்ன செய்ய முடியும் சொல்லு? இந்த கதையே வேணாம் சாமி. ஒவ்வொரு நாளும் நீ சொல்கிறத கேட்டுக்கிட்டு என் காது புளிச்சு போச்சு. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. வர அமாவாசைக்குள்ளே இதுக்கு ஒரு வழி செஞ்சாகணும். இல்லைன்னா நானே இதை கொண்டு போய் எங்கன்னா கண்காணாத இடத்துல வீசிட்டு வந்துடுவேன். சுந்தரியின் வேகத்தை பார்த்து வேலு உண்மையிலேயே நடுங்கி போனான். அவசரப்படாத சுந்தரி, இத்தனை நாள் பொறுத்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க கூடாதா என்று தனிந்த குரலில் சொன்னான். இங்கே பாரு, உனக்கே நல்லா தெரியும், எல்லா நாளும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன்.
என்னைக்காவது ஒரு நாள் பிள்ளைங்க தூங்கும்போது மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்திட்டு நானும் கொளுத்திக்குவேன். வேணும்னா எங்கள் சாம்பலையும் சேர்த்து எடுத்தும் போய் மொத்தமாக காசியில் கரைச்சிக்கோ. அவளுடைய தீர்மானமான குரல் அவனை நிலைகுலைய வைத்தது. பற்களை கடித்து கொண்டு அமைதியை வரவழைத்து கொண்டான். இன்னும் 2 மாதம் போனால் தீபாவளிக்கு கடையில் போனஸ் கிடைக்கும் சுந்தரி. அப்போ கண்டிப்பாக காசி வேலையை முடிச்சுட்டு வந்துடுவேன். அது வரைக்கும் பொறுத்துக்க மாட்டியா என்றான். ஆமாம், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? இப்போ அப்படித்தான் சொல்லுவேன். நாளைக்கு வேறு ஏதாவது புதுசாக காரணத்தை கண்டுபிடிச்சி சொல்லுவேன். இத்தனை வருஷமாக உன் கதையை கேட்டதெல்லாம் போதும் போ. அப்படியெல்லாம் ஆகாது சுந்தரி. தீபாவளி முடிஞ்சதும் காசியில் கரைச்சிட்டு வர்றது தான் வேலை. அதெல்லாம் முடியவே முடியாது. முடிஞ்சால் அம்மாவாசைக்குள்ளே செஞ்சால் செய், இல்லைன்னா என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுக்குவேன். என்னை யாருமே தடுக்க முடியாது. அவளுடைய குரலும் முகமும் அவனை திகைக்க வைத்தன. பேச்சை வளர்த்து கொண்டே செல்வது பிழை என உணர்ந்து அக்கணமே வீட்டை விட்டு வெளியேறினான் வேலு. அடுத்த நாள் சுந்தரி ஏதேனும் பேசக்கூடும் என அவன் எதிர்பார்த்திருந்தான். ஆனால் அவள் அந்த பேச்சையே எடுக்கவில்லை. அவள் பேசாமல் இருந்ததுதான் அவன் நிம்மதியை குலைப்பதாக இருந்தது. அமாவாசை நெருங்க நெருங்க அது அச்சமாகவே மாறிவிட்டது. ஒரு வேகத்தில் எதையும் செய்துவிடக்கூடியவள் அவள். இத்தனை ஆண்டுகால வாழ்க்கையில் அவன் அதை நன்றாகவே தெரிந்து வைத்திருந்தான். வாய் வார்த்தையாகத்தானே சொன்னாள் என அவள் சொற்களை உதற முடியவில்லை. அவளும் பிள்ளைகளும் எரிந்து கறிக்கட்டைகளாக கிடப்பது போல அடிக்கடி கனவுகள் வந்தன. இரவு நேரங்களில் திடீரென விழிப்பு வந்து தவிக்கத் தொடங்கினான். விழித்ததுமே அவளையும் பிள்ளைகளையும் கண்கள் தேடின. அவர்கள் உறக்கத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் என்பதை பார்த்த பிறகுதான் மனம் நிம்மதியடைந்தது. மறுநாள் அமாவாசை என்கிற நிலையில் வழக்கம் போல அவன் பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து சென்று திரும்பி வந்தான். ஸ்டூல் போட்டு ஏறி பரணிலிருந்த களையத்தை எடுத்து ஒரு கைப்பைக்குள் போட்டான். அவன் நடவடிக்கைகளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த சுந்தரி, இப்போ எதுக்கு அதை எடுக்கிற என்று சந்தேகத்தோடு கேட்டாள். அவள் பக்கம் திரும்பாமலேயே அவன், இது இங்கே இருக்கவும் வேணாம், இதனால் யாரும் இங்கே சாம்பலாகவும் ஆக வேணாம், எல்லா நேரமும் கண்ணு முழிச்சு என்னால் காவல் காக்க முடியாது, வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு, என் போக்கில் என்னை போக விடு, நான் போய் கரைச்சிட்டு வரேன் என்றான். எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போ. காசிக்கு போகிறேன். போதுமா? காசிக்கா? பணம்? அது கிடச்சிருந்து அன்னைக்கே போயிருக்க மாட்டேனா? எப்படியோ போயிட்டு வரேன், உனக்கு என்ன? எப்படி போவ அதைத்தான் கேட்குறேன். ரயிலில் போகிறவன்லாம் டிக்கெட் எடுத்துட்டா போகிறானுங்க, அந்த மாதிரி நானும் போகிறேன். என் நேரம் நல்லா இருந்தால் காசிக்கு போகிறேன், கெட்டதாக இருந்தால் ஜெயிலுக்கு போகிறேன். நின்று கொண்டே இருந்தால் பேச்சு வளரும் என்ற எண்ணத்தில் சட்டென்று வேலு வீட்டை விட்டு வெளியேறினான். இங்கே பாரு, சொல்கிறத கேளு, ஒரு நிமிஷம் என்று சொல்லிக்கொண்டே பின்னால் வந்தாள் சுந்தரி. அவன் அவளை திரும்பி பார்க்கவே இல்லை. கதவறைகள் கிடந்த காலணிகளை அணிந்து கொண்டு நடக்கத் தொடங்கினான். பேருந்து பிடித்து ரயில்வே ஸ்டேஷன் வந்த பிறகும் கூட அவனுக்குள் இருந்த விசை அடங்கவில்லை. ஏதோ ஒரு அச்சமும் தீவிரமும் அவனை தூண்டிக்கொண்டே இருந்தன. ஸ்டேஷன் கூடம் முழுதும் பிரயாணிகள் நிறைந்திருந்தனர். சுவர் மீது பெரிய திரையில் வந்து சேரும் அல்லது புறப்படும் வண்டிகளை பற்றிய தகவல்கள் எழுத்துகளாக நகர்ந்து கொண்டிருந்தன. காசிக்கு போகும் வண்டி எது என்று அவனால் அதை படித்து புரிந்து கொள்ள முடியவில்லை. பக்கத்தில் நின்றிருந்த ஒரு பெரியவரிடம் சென்று கேட்டான். தன் கைபேசியில் ஏதோ பார்த்து கொண்டிருந்த அவர் அவனை நிமிர்ந்து பார்த்துவிட்டு, காசிக்கா? வாரணாசி எக்ஸ்பிரஸ் தானே, போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க என்றபடி கைபேசியை திறந்து மேலும் கீழுமாக உருட்டி பார்த்தார். பிறகு 9 மணிக்கே போயிடுச்சு, வேணும்னா நீங்கள் ஒரு வேலை செய்யலாம், பகல் 1:30 மணிக்கு கர்நாடகா எக்ஸ்பிரஸ் இருக்குது, அதில் டில்லி வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து காசிக்கு போகலாம் என்றார். ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு இருக்கையில் உட்கார்ந்தான். மனம் அலைபாய்ந்தபடி இருந்தது. சுந்தரியின் மனநிலை இப்போது எப்படி இருக்கும் என்பதை அவனால் ஊகிக்க முடியவில்லை. கடவுளே காப்பாற்று என்று மட்டும் சொல்லி கொண்டான். 1:30 மணிக்கு இன்னும் நேரம் இருக்கிறது, அவசரப்பட வேண்டாம் என்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். அப்படி நினைத்தானே தவிர 10வது நிமிடத்திலேயே இருக்கையிலிருந்து எழுந்து கொண்டான். வாசல் பக்கம் சென்றான். சிறிது நேரத்துக்கு பிறகு திரும்பி வந்து டிக்கெட் கொடுக்கும் இடத்துக்கு சென்றான். டில்லி ட்ரெயின் எத்தனை மணிக்கு சார் என்று கேட்டான். அவர் நிமிர்ந்து பார்க்காமலேயே 1:30 மணிக்கு கர்நாடகா எக்ஸ்பிரஸ் என்றார். டிக்கெட்டுக்கு எவ்வளவு சார்ஜ் என்று கேட்டபோது தான் அவர் நிமிர்ந்து 860 ரூபாய் என்றார். அதை கேட்டதுமே அவன் தொண்டை உலர்ந்து விட்டது. சத்தமே எழாத குரலில் ஓகே தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு திரும்பி வந்து மீண்டும் இருக்கையில் உட்கார்ந்தான். பேண்ட் பையில் இருந்த நோட்டுகளையும் சில்லறைகளையும் எடுத்து ஒரு முறை எண்ணி பார்த்தான். சில்லறைகளும் நோட்டுகளுமாக 116 ரூபாய் இருந்தது. பெருமூச்சோடு மீண்டும் பைக்குள் வைத்தான். டிக்கெட் எடுக்காமல் செல்வதுதான் ஒரே வழி.
என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டான். போகிறவர்களையும் வருகிறவர்களையும் நீண்ட நேரம் வேடிக்கை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான். பிறகு ஸ்டேஷனை விட்டு வெளியேறி பக்கத்தில் இருந்த பூங்கா வரைக்கும் நடந்து சென்று திரும்பி வந்தான். வெயில் கண்களை கூசியது. முதலாளியிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வந்திருக்கலாம் என்று தோன்றியது. குறைந்தபட்சம் கணக்கு பிள்ளையிடமாவது தகவலை சேர்த்திருக்கலாம். தன் அவசர புத்தியை நினைத்து மனதுக்குள் சங்கடப்பட்டு கொண்டான். நிச்சயமாக வீட்டுக்கு ஆள் அனுப்பி அவர் விசாரிக்கக்கூடும். சுந்தரி என்ன பதில் சொல்லி அனுப்புவாளோ என்று நினைத்து தடுமாறினான். தொலைவில் மணிக்கூண்டில் மணி 1 காட்டியது. ஸ்டேஷனை நோக்கி மீண்டும் நடந்து வந்தான். நுழைவு கதவு வரைக்கும் சென்றான். முதல் நடைமேடையில் நின்றிருக்கும் ரயிலில் கர்நாடகா எக்ஸ்பிரஸ் பெயர் எழுதியிருப்பதை அவனால் படிக்க முடிந்தது. ஆயினும் சந்தேகம் கேட்பவனைப் போல வாசலோரமாக நின்றிருந்தவரிடம் இது டில்லி போகிற ட்ரெயின் தானே என்று கேட்டான். எஸ் 1:30க்கு எடுத்துருவாங்க, சீக்கிரம் போங்க என்றார் அவர். அவன் அவரை பார்த்து புன்னகைத்தபடி ரயில் பெட்டிகளை பார்த்தான். எல்லா பெட்டிகளிலும் மக்கள் கூட்டம் நிறைந்து வழிந்தது. முன்பதிவு தேவைப்படாத பெட்டிகள் பின்னாலோ முன்னாலோ இருக்கக்கூடும். இந்த பெட்டியிலேயே இத்தனை கூட்டம் என்றால் அந்த பெட்டியில் இருக்கும் கூட்டத்தை கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. ஒருவித சோர்வும் குற்ற உணர்ச்சியும் அவனை அழுத்தியது. உள்ளே நுழைய விடாமல் ஏதோ ஒரு எண்ணம் அவனை தடுத்தது. அதுவரை அவனுக்குள் விசை கொண்டிருந்த வேகம் தண்ணீர் பட்ட நெருப்பென அடங்கிவிட்டது. மணி 1:30. உள்ளே இருப்பவர்களும் வெளியே இருப்பவர்களும் கையை அசைத்து விடைபெறுவதை பார்த்தான். அடுத்து சில கணங்களிலேயே ரயில் நகர்ந்து செல்லத் தொடங்கியது. ஆள் மனம் அவனை ரயிலை நோக்கி செல்லும்படி தூண்டிக்கொண்டே இருந்தது. இரும்பு போல கனத்திருந்த அவன் கால்களை கொண்டு அங்கிருந்து ஓர் அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. கசப்பும் சலிப்புமாக ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தான். கையில் இருந்த பை கனப்பது போல இருந்தது. இனி எந்த முகத்தை வைத்து கொண்டு சுந்தரியை பார்ப்பது என்று தோன்றியது. எதையெதையோ நினைத்து குழம்பியபடி மனம் போன போக்கில் நடக்கத் தொடங்கினான். வேர்வை வழிந்த நிலையில் நடந்து கொண்டிருந்த நிலையில் தன் மீது மோதி நகர்ந்த குளிர்ந்த காற்றின் ஈரத்தால் அவன் சற்றே இயல்பு நிலைக்கு திரும்பினான். அல்சூர் ஏரியை கடந்து கொண்டிருப்பதை உணர்ந்தான். எவ்வளவு நேரமாக நடந்தோம் என்பதே அவனுக்கு தெரியவில்லை. வட்டமான ஏரி, கரை நெடுக நின்றிருக்கும் மரங்கள், நடுவில் கோபுரம் போல பச்சை பசேலென உயர்ந்து நிற்கும் ஒரு பெரிய மரம். அந்த காற்றும் இதமும் அக்கணத்தில் அவனுக்கு தேவையாக இருந்தது. சுற்றியும் கம்பிவேலி போட்டிருந்ததால் உள்ளே செல்லும் வழியை தேடி கண்டுபிடித்து சென்றான். மெல்லிய அளவில் அலைகள் மோதும் கரையோரமாக யாரும் இல்லாத ஒரு பெஞ்சில் அமர்ந்தபோது ஆறுதலாக இருந்தது. அக்கணத்தில் அவன் உடலும் மனமும் களைப்பை உணர்ந்தது. கடையில் பகல் முழுதும் வாடிக்கையாளர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். ஓய்வில்லாமல் கடை முகப்புக்கும் உள்ளறைக்கும் இடையில் ஓடியபடியே இருப்பவன் அவன். ஆனால் தன் உடலில் ஒருபோதும் அவன் களைப்பையே உணர்ந்ததில்லை. ஆனால் மெஜஸ்டிக் ஸ்டேஷனில் இருந்து வெகு தொலைவு வெயிலில் நடந்தே வந்ததில் அக்கணத்தில் களைப்பை உணர்ந்தான். உட்கார்ந்த சிமெண்ட் பெஞ்சிலேயே பின்பக்கம் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டான். எழுந்தபோது பொழுது சாய்ந்து விட்டிருந்தது. எவ்வளவு நேரம் தூங்கினோம் என்றே அவனுக்கு தெரியவில்லை. அந்தி கவியும் வேளை. ஏரிக்கரையின் மேலே காக்கைகள் கூட்டமாக ஒரு திசையிலிருந்து மற்றொரு திசையை நோக்கி பறந்து சென்றன. வானத்தில் நிறம் மங்கத் தொடங்கியிருந்தது. பக்கத்தில் பூங்கா ஊஞ்சல்களில் சிறுவர்களும் சிறுமிகளும் சத்தமாக சிரித்தபடி ஆடிக்கொண்டிருந்தார்கள். உலா முடித்து கரைக்கு திரும்பிய படகிலிருந்து ஒரு சுற்றுலா கூட்டம் இறங்கியது. பக்கத்திலேயே புதிய கூட்டம் ஏறுவதற்கு தயாராக ஓரத்தில் நின்றது. லாஸ்ட் ட்ரிப், டிக்கெட் வாங்கினவங்க எல்லாரும் சீக்கிரமாக வாங்க, இனிமேல் ட்ரிப்பு கிடையாது என்று மீண்டும் மீண்டும் அறிவித்தார் படகுக்காரர். சில கணங்களுக்கு பிறகு டக் 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 என இன்ஜின் உருமத் தொடங்கி பின்பக்கத்திலிருந்து ஒரு கோடு போல புகை எழ படகு ஏரிக்குள் நகரத் தொடங்கியது. வெளியூரா தம்பி, உட்கார்ந்துக்கிட்டே தூங்குற அளவு களைச்சிருக்கீங்க, எங்கே போயிட்டு வரீங்க என்று கேள்விகளை தொடுத்தபடியே பக்கத்தில் வந்து நின்ற பெரியவரை நிமிர்ந்து பார்த்தான் வேலு. அவர் சொற்கள் அவனை அடையவில்லை. அவன் மனம் முழுதும் சுந்தரியின் சொற்களையே எதிரொலித்தபடி இருந்தன. எதுவும் கேட்காத அவனைப் போல என்றபடி அவன் பெரியவரை பார்த்தான். அவர் மீண்டும் அதே கேள்வியை அவனிடம் கேட்டார். அடர் நீளத்தில் பேண்ட்டும் வெளிர் நீளத்தில் சட்டையுமாக சீருடையில் அவரை பார்த்ததுமே அவர் பூங்கா காவல்காரர் என்பது புரிந்துவிட்டது. புன்னகையோடு கைகளை உயர்த்தி நெட்டி முறித்து விட்டு நடந்து வந்த களைப்பில் சட்டுன்னு தூக்கம் வந்துட்டுது
என்றான். நீங்கள் உள்ளே வரும்போதே பார்த்தேன், வந்தீங்க, உக்காந்தீங்க. சட்டுன்னு எழுந்து போய் ஏரிக்கு பக்கத்தில் போய் கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்தீங்க. அப்புறமா திரும்பி வந்து உட்காந்தீங்க. ஒரு ரவுண்டு முடித்து அடுத்த ரவுண்டு வரும்போது பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. பெஞ்சில் படுத்து தூங்குகிற ஆளாக இருந்திருந்தா எழுப்பியிருப்பேன். உட்காந்த வாக்கில் இருந்ததால் சரின்னு நானும் விட்டுட்டு போயிட்டேன். ரொம்ப தூரம் வெயிலில் நடந்து வந்த களைப்பில் உட்கார்ந்ததும் என்னை அறியாமலேயே தூக்கம் வந்துட்டுது. வெளியூரா? ஒரு வேகத்தில் ஆமாம் என்று சொல்லத்தான் முதலில் தோன்றியது. பிறகு அந்த எண்ணத்தை தடுத்து கொண்டு, இல்லைங்க, இதே ஊர் தான், இங்கே தான், லட்சுமிபுரம். அப்படியா? நான் காக்ஸ் டவுன் தம்பி, சொந்த ஊர் ஆம்பூர். இங்கே நம்ம பையன் கூட இருக்கேன். அவன் ஆஸ்பத்திரியில் வார்டு பாயாக இருக்கான். ஊரில் 2 ஏக்கர் நிலம் இருக்குது. கடலை பருத்தின்னு ஏதாவது போடுவான். முந்தி மாதிரி ஓடி ஆடி வேலை செய்ய முடியலை. ஆளுங்களும் முன்ன மாதிரி வேலை கிடைக்கிறதில்ல. சொந்தக்காரங்க ஒருத்தர்கிட்டயே குத்தை கூட்டுட்டு இங்கே வந்துட்டேன். பையன்தான் யாரையோ பிடிச்சி ஏற்பாடு செஞ்சு எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தான். 50-60 வருஷம் ஒரு ஊரில் வாழ்ந்துட்டு ஒரு கட்டாயத்துக்காக திடீர்னு ஒரு புது ஊரில் வந்து வாழ்கிறது கஷ்டமா இல்லையா? ஐயா, இதில் என்ன தம்பி கஷ்டம் இருக்குது? எனக்கு ஆம்பூரில் ஓடுற தண்ணியும் பாலாறு தான். இதோ இந்த ஏரியில் ஓடுற தண்ணியும் பாலாறு தான். திடீரென ஒரு பந்து உருண்டோடி வந்து அந்த பெரியவரின் காலடியில் வந்து நின்றது. சில கணங்களில் 2 சிறுவர்கள் ஓடி வந்து அருகில் நின்றார்கள். பெரியவர் அந்த பந்தை குனிந்து எடுத்து அவர்களை நோக்கி வீசினார். அதை சரியாக பிடித்து கையில் ஏந்திய சிறுவன் தாத்தா தேங்க்ஸ் என்று சொல்லிக்கொண்டே ஓடினான். சிரித்து கொண்டே ஓரமா போடா பையா என்று தாத்தா பதிலுக்கு சத்தம் கொடுத்தார். இப்படித்தான் நம்ம பேரன் கூட தஸ் புசுன்னு எதையாச்சும் கற்றுக்கினே ஓடுவான். அவர் பெருமையுடன் சொல்லிக்கொண்டே தன் நரைத்த மீசையை மெலிந்த விரல்களால் தடவினார். வேலு அவரை பார்த்தான். அவன் உள்ளம் சட்டென மலர்ந்து விட்டது. பூங்காவுக்கு வரும் வரை அவன் மனத்தை அழுத்தி கொண்டிருந்த எடை சட்டென அகன்றது போல இருந்தது. வாங்க டீ சாப்பிட்லாமா என்றபடி தன் கைப்பையோடு எழுந்தான் வேலு. ஓ, சாப்பிட்லாமே, எங்கள் கேன்டீன் டீ அருமையாக இருக்கும். இருவரும் கேன்டீனை நோக்கி நடந்தார்கள். அவரை பார்த்ததும் டீ மாஸ்டர் கொடுத்த வரவேற்பு ஆச்சரியமாக இருந்தது. வேலுவை ஒரு நாற்காலியில் அமர வைத்துவிட்டு மாஸ்டருக்கு அருகில் சென்று சில நிமிடங்கள் பேசிவிட்டு திரும்பினார் பெரியவர். சுவையான டீ. வேலுவுக்கு தன் களைப்பு போன இடமே தெரியவில்லை. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க தம்பி என்று திடீரென பேச்சை தொடங்கினார் பெரியவர். 3 பேர், 2 பொண்ணுங்க, 1 பையன். நல்லது நல்லது, பிள்ளைங்க தான் நமக்கு செல்வம் தம்பி. அவங்கள நாம் ஒருபோதும் பாரமாக நினைக்கக்கூடாது. இந்த இடத்துக்கெல்லாம் அழைச்சிட்டு வந்து காட்டியிருக்கீங்களா? பெரியவருடைய கேள்வியை கேட்டு சங்கடத்தில் நெளிந்தான் வேலு. இனிமேல்தான் அழைச்சிட்டு வரணும் என்றான். பெரியவர் அவன் கை மீது கை வைத்து அழுத்தி விட்டு, அழைச்சிட்டு வந்து எல்லாத்தையும் காட்டு தம்பி. எந்தெந்த ஊரில் இருந்தோ வந்து இந்த அல்சூர் ஏரியை பார்த்துட்டு போகிறாங்க. இந்த பக்கத்தில் லட்சுமிபுரத்தில் இருக்கிறவங்க பார்க்கலன்னா என்ன அர்த்தம் என்றார். சரி என்பது போல தலையசைத்து கொண்டான் வேலு. கேன்டீனிலிருந்து வெளியே வரும்போது ஒரு தடித்த பெண்மணி எதிரில் வந்து நின்றாள். என்ன தாத்தா, இங்கேயா இருக்க நீ? உன்னை எங்கே எல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா என்று சத்தமாக கேட்டாள். என்ன எதுக்குமா நீ தேடணும்? இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன். ஒரு டீ குடிச்சிட்டு வரலான்னு இப்போ தான் உள்ளே போய் வந்தேன். என்ன செய்தி சொல்லு என்று தாத்தா அவளை நோக்கி திரும்பினார். ஐயா, நான் என்ன உங்ககிட்ட கதை பேசுகிறதுக்கா தேடினேன்? அங்கே மேஸ்திரி வந்து நிற்கிறாரு பாரு. அவருக்கு என்ஜின் ரூம் சாவி வேணுமா கேட்குறாரு. எடுத்துகிட்டு போ. எதுக்கு சாவி? எல்லா பாத்திகளுக்கும் தண்ணி விட்டு இப்போ தான் நிறுத்திட்டு வந்தேன். யாருக்கு தெரியும் என்னமோ கேட்குறாரு. எடுத்துகிட்டு போ, நான் கிளம்புறேன். எனக்கு டியூட்டி முடிஞ்சிட்டுது. அவள் திரும்பி கேன்டீன் பக்கமாக நடந்து சென்றாள். 1 நிமிஷம் தம்பி, போயிட்டு வந்துடுறேன். வந்து என் கதையை முழுசாக சொல்கிறேன் என்று வேலுவை பார்த்து சொன்னார் பெரியவர். பிறகு பூங்காவின் கடைசி விளிம்பில் இருந்த என்ஜின் ரூமை நோக்கி நடந்து சென்றார். முதுமையின் சாயலே தெரியாத அந்த நடையை வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் வேலு. அதைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தில் நடப்பதையும் வேடிக்கை பார்க்க தொடங்கினான். ஏரியை சுற்றி வந்த படகு கரையில் நின்றதும் பிரயாணிகள் ஆரவாரத்தோடு இறங்கி நடந்தார்கள். எஞ்சினை நிறுத்திய படகோட்டி படகை மெதுவாக ஓரமாக இழுத்துச் சென்று அதன் கயிற்றை அருகிலிருந்த தூணோடு இணைத்து கட்டிவிட்டு நடந்தார். வேலு மெதுவாக கரையை நோக்கி சென்றான். ஒவ்வொரு படிக்கட்டாக இறங்கி கடைசி படிக்கட்டில் அமர்ந்தான். ஏரி நீரில் கால்களை நனைத்தான். உடல் சிலிர்த்தது. பொழுது சரிய சரிய தண்ணீர் பரப்பின் நிறம் மாறியபடி இருந்தது. தண்ணீரின் குளுமை உடல் முழுதும் ஏறி படர படர அவனுக்குள் தன் அப்பாவின் முகம் நிறைந்து வந்தது. ஒரு கணம் சுற்றுமுற்றும் பார்த்தான். அருகில் எவரும் இல்லை. எல்லோரும் தொலைவில் இருந்தனர். தன் கைப்பையில் இருந்த களையத்தை திறந்து அந்த சாம்பலை தண்ணீரில் கொட்டினான்.
நீர்ப்பரப்பில் ஒரு கரிய வண்ணத்திட்டு போல முதல் கணம் நிலைத்து மறுகணமே அச்சாம்பல் கரைந்து மறைந்தது. அடுத்து கையிலிருந்த களையத்தையும் தண்ணீரில் மிதக்க விட்டான் வேலு. இடப்பக்கமும் வலப்பக்கமும் மாறி மாறி வளைந்த களையத்தின் வாய்க்குள் நீர் புகுந்து சென்று நிரம்பியது. ஒரு கணம் செங்குத்தான மலரெனத் தோன்றிய களையம் மெல்ல மெல்ல நீருக்குள் மூழ்கியது. மார்ச் 2023 வல்லினம் 2 மாத கலை இலக்கிய இதழில் வெளிவந்த சிறுகதை நிறைவு பெற்றது. அடுத்த கதையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.